ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பன்னீர் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் நான் உங்கள் வீடியோ போட்டிருக்கேன். நல்லா வந்திருந்து. நான் அதை உங்கள் வீடியோவை காட்டுறேன், பாருங்கள் என்ன அளவுன்னு சொல்லிவிட்டு. நம்ம வீட்டில் இன்றைக்கி 1/2 கிலோ பிரியாணி அரிசியில் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு அன்னாச்சி பூ, 2 பட்டை, 2 பட்டை, 2 இலை, ஒரு 5 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய். அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் இது வந்துட்டு 1.5 ஸ்பூன் வந்துட்டு நான் பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இப்போ வந்துட்டு அதுக்கு தேவையான பன்னீர் இது வந்துட்டு ஒரு 200 கிராம் பன்னீர் வாங்கிட்டு வந்து நான் இதை கட் பண்ணி நம்ம 100 கிராம் எண்ணெயை ஊற்றி அதில் ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கிறேங்க. பொன்மருலாம் வந்தால் போதும் வந்துட்டு நம்ம 2 சைடை நம்ம திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தாளிக்கும் போது நம்ம இதே ஆயிலை ஊற்றி நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி தாளிக்கும் போது நான் குக்கரில் தான் தாளிக்க போகிறேங்க. மசாலாலாம் நம்ம தனித்தனி அப்பப்போ எடுத்து போடுறத நான் ஒட்டுக்க மொத்தமாக ஒரே பிளேட்டில் அளவுகளோடு நான் அளந்து எடுத்து நான் இப்போ வச்சுருக்கேங்க. இதில் வந்துட்டு உப்பு இப்போதைக்கு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். பத்தெல்லாம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். சில்லி பவுடர் வந்து நான் காஷ்மீர் சில்லி பவுடர் வச்சுருக்கேன் 1/2 ஸ்பூன் வந்துட்டு. தயிர் 100 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் வந்து மீடியம் சைஸு ஒரு 3 ஆனியன், மீடியம் சைஸு ஒரு 3 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. எடுத்து ஆனியன் கலசிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெடி பண்ணி. இப்போ நம்ம குக்கர் வச்சு குக்கரில் ஆயில் அதே நம்ம பொரிச்சுங்கள்ல நம்ம பன்னீர் அந்த பொரிச்ச பன்னீர் எடுத்துகிட்டு அந்த ஆயில் இருக்குது. அந்த ஆயிலை நம்ம ஊற்றி தான் இப்போ நம்ம தான் தாளிக்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக புதினா இல்லைங்க, பழைய புதினா தான் இருந்துச்சு வீட்டில். அதை எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம குக்கர் வச்சாச்சுங்க. குக்கரில் அந்த ஆயிலை ஊற்றி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது அதை ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பட்டை லவங்கம் நம்ம போட்டு அதில் வதக்க போகிறோங்க. சூடு ஏறினோடனே நம்ம போட்ட அந்த பொருள் வந்துட்டு நமக்கு டப்புன்னு வெடிக்கிற மாதிரி வெடிக்கும் போது நமக்கு அது கரெக்டான இது ஸ்டேஜ் வந்துச்சு நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஆனியன் போட்டு வதக்கிட்டு அது பொன்வரில் வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 1.5 ஸ்பூன் போடுறேங்க. இதுக்கு வந்துட்டு 1.5 ஸ்பூன் போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போடுறதுக்கு நம்ம வதக்கணுங்க. வதக்கிட்டு அந்த ஸ்மெல் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நமக்கு அந்த வதங்கினதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ஸ்மெல் வருங்க. நமக்கு நல்லா ஸ்மெல் வரும் அது. இப்போ நம்ம தக்காளியை போட்டு வதக்க போகிறோம். அதில் நம்மளுக்கு ஆனியன் ரெடி ஆகிடுச்சிங்க, இப்போ வதங்கிடுச்சிங்க. நமக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு நம்ம போட்ட அந்த ஆனியனும் வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டு வதக்க போகிறோங்க. தக்காளி போட்டாச்சுங்க, போட்டு வதக்கிட்டு இருக்கேங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக இதுக்கு உப்பு சேர்த்து வதக்குறேங்க. அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரமாக நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி வதங்கி நல்லா கிரேவி மாரி வரும். கிரேவி மாரி வந்துடுச்சுங்க. நம்ம தக்காளி சேர்த்துட்டோம். தக்காளி சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊற்றிருக்கேங்க. இப்போ நான் வந்து 100 கிராம் தயிர் எடுத்து வச்சுருந்தேங்க இல்லையா, அந்த 100 கிராம் தயிரில் கொஞ்சோண்டு ஒரு 220 ml தயிர் நிப்பாட்டிட்டு ஒரு 80 ml தயிர் ஊற்றி நான் வதக்குறேங்க. இதில் வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தல மசாலாலாம் கரெக்டான அளவுகளோட அந்த மசாலா நம்ம இதில் சேர்த்து இப்போ நம்ம வதக்க போகிறோங்க. நல்லா சூப்பராக கிரேவி வந்திருக்குங்க. நமக்கு இந்த மாதிரி கிரேவி வந்தால் தான் நமக்கு வந்து நம்ம அரிசி போட்டு நம்ம வேக வச்சோனாக்கா அந்த கிரேவியில் இருக்கிற அந்த ஜூஸெல்லாம் நமக்கு ரைஸில் போய் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. ஒரு சில தக்காளி வந்துட்டு நல்லா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அந்த தக்காளி நம்ம போட்டு வதக்கினாக்கா அந்த குழக்கழுப்பு அந்த கிரேவி மாதிரியே வராது நமக்கு வந்துட்டு. இது நல்ல தக்காளி இருந்ததுனா தான் நமக்கு இந்த மாதிரி கிரேவியான பதத்துக்கு நமக்கு வந்து வரும். நம்மக்கிட்ட இருந்த புதினா எடுத்து க்ளீன் பண்ணி வதக்கி வச்சு இப்போ நம்ம ஒரு பொடி புதினா போட்டு சேர்த்துக்கிறேங்க. நமக்கு வந்து கொத்தமல்லி தான் நமக்கு வந்து கிடைக்கலங்க. கடைக்கு போக டைம் இல்லை நமக்கு. இருக்கிற வீட்டில் இருந்ததை வச்சு நான் செய்கிறேங்க. கொஞ்சமாக ஒரு 2 கொத்து தழை இருந்திருக்கும். அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இல்லை. அதையும் நம்ம எடுத்து இப்போ அலசிட்டு கிள்ளி நம்ம இப்போ அதில் சேர்த்துக்க போகிறேங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்கா நிறையவே ஒரு பிடி சேர்த்துக்கோங்க.
புதினா நிறைய இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும், ஒரு பொடி போட்டால் நல்லா தான் இருக்கும். நம்மக்கிட்ட இல்லாதனால நம்ம இருக்கிறத நம்ம அலசிட்டு நம்ம போடுறேங்க இப்போ இதில். நமக்கு தண்ணி ஊற்றுற ஸ்டேஜ் வந்துச்சு இப்போ நம்ம இந்த கிரேவியோட சேர்க்கறதுக்கு. நான் வந்து 1/2 கிலோ ரைஸ் எடுத்து சொன்னீங்கல்ல, நான் வந்து ஒரு 1/4 கிலோ கப்பு, அந்த கப்பு வந்து 250 கிராம் இருக்கும். அந்த கப்பில் நான் அரிசி அளந்து போட்டிருக்கேன். அதில் 2 கப்பு வந்திருக்கு. அதில் வந்துட்டு நான் ஒரு கப்புக்கு 1.5, 2 கப்புக்கு 1.5 வச்சா 3 கப்பு நமக்கு அளவு வருதுங்க. இப்போ நம்ம வந்துட்டு 3 கப்பு தண்ணி நம்ம இதில் சேர்க்க போகிறோங்க. இந்த அளவு வச்சு நம்ம கரெக்டாக இருக்குங்க இந்த பிரியாணிக்கு வந்துட்டு. ஒரு கப்புக்கு நமக்கு 1.5 வச்சா போதும். பிரியாணி அரிசிக்கு வந்துட்டு 1.5 வச்சா போதும். நான் 2 கப்பு போட்டதை அரிசி வச்சதுனால நான் இப்போ வந்து 3 கப்பு தண்ணி வைக்கிறேங்க. இதுக்கு வந்துட்டு இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. நீங்களும் இதே அளவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு கரெக்டாக வந்ததுங்க. நான் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இந்த அளவு கரெக்டாக வைங்க, கரெக்டாக இருக்குன்றது சொல்கிறேன் நான். நீங்கள் இதே அளவு கரெக்டாக வைங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்கவே நல்லாயிருக்கு. நம்ம கொதி வந்துச்சுங்க. நான் இப்போ நமக்கு அரிசி போடுற டைம் வந்துச்சு. நம்ம அரிசி இப்போ இதில் சேர்த்துக்கிறேங்க. பழைய அரிசியில் நமக்கு வந்து குழகழப்பு தன்மை இருக்காது, கரெக்டாக இருக்கும். நீங்கள் புது அரிசி போடுறீங்கனாக்கா அந்த புது அரிசி வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் நம்ம வந்து வைக்கணும். இல்லைனாக்கா அது ஒரு மாதிரி சொத்துன்னு இருக்குங்க. புது அரிசி நீங்கள் வச்சு இதே தண்ணி வச்சுனா நம்ம ஒரு சொத்துன்னு இருக்கும், பலன்னு வராது நமக்கு வந்துட்டு. இது வந்து பழைய அரிசி. நம்ம கேட்கும் போது பழைய அரிசி கேட்டு வாங்கணும், சரிங்களா? கேட்டால் தான் நம்ம அதுக்கேற்ற நம்ம கரெக்டாக தண்ணி வைக்க முடியும். அரிசியெல்லாம் சேர்த்து நம்ம கலரி விட்டுட்டு நமக்கு வந்து உப்பு காரம் நமக்கு கரெக்டாக இருக்கிறதுன்ற நம்ம இந்த டைமில் நம்ம பார்த்துட்டு நம்ம கரெக்டாக இல்லை கம்மியாக இருந்ததுனாக்கா நம்ம வந்து உப்பு காரம் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம குக்கர் போட்டு மூடிட்டு திறக்கும் போது நமக்கு உப்பு காரம் கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு அந்த டேஸ்ட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அதை சேர்க்க முடியாது உப்பு காரம். இந்த ஸ்டேஜில் பார்த்தா தான் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு போட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிக்கலாம், கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ நான் டேஸ்ட்டு பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பன்னீர் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய டைம் நமக்கு வந்துடுச்சு. நம்ம பன்னீரை வந்து நம்ம இதில் ஒன்றா தனித்தனியாக இருக்கிற இடத்துல ரைஸில் நம்ம சேர்த்துப்போம். இப்போ ஒன்றா தனித்தனி பிரித்து வச்சுப்போம். மொத்தமாக கலக்கினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி புட்டு போன போல் ஆகிடும் ஒரு மாதிரி. அப்போ தனித்தனி ஒன்றா எடுத்து நம்ம தனித்தனி வச்சுப்போங்க. ஃபுல்லாக வச்சாச்சுங்க. நம்ம இந்த டைமில் உங்களுக்கு நமக்கு நெய் ஊற்றிப்பேன், சுற்றிலும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிப்பேங்க. லெமன் இருந்தாலும் லெமனும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். தான் சின்ன லெமன் இருந்துச்சுனாக்கா அதில் பாதி லெமன் சேர்த்துக்கோங்க. நெய் நம்ம நிறைய சேர்க்க தேவையில்லைங்க. இதுக்கு வந்துட்டு நமக்கு இந்த பிரிஞ்சிக்கு வந்துட்டு நெய் கம்மியாக போதும். நம்ம குக்கர் மூடியை போட்டு விசில் வச்சு மூடி வச்சுட்டோங்க. மூடி அடுப்பில் சிம்மில் வந்து வச்சுருக்கேங்க. நார்மலான சிம்மில் வச்சுருக்கேங்க. வச்சு நம்ம விசில் வச்சு நம்ம கேஸ் கறி எடுத்துகிட்டு ரெடி ஆகிடுச்சிங்க பிரியாணி எடுத்துகிட்டு. நம்ம எவ்வளோ நேரம் டைம் வச்சோன்னா 5 நிமிஷம் 6 நிமிஷம் நான் சிம்மில் வச்சுட்டு அந்த விசில் போட்டேன். கேஸ் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம திறந்தாச்சுங்க. பாருங்கள் எப்படி நல்லா இருக்குன்னு. நம்ம இப்போ கரண்டியை கூட்ட சாதத்தை நம்ம கலரி பார்ப்போம். அடி பிடிச்சிருக்கா நீங்களே பாருங்கள். நம்ம வச்சு தண்ணியெலாம் எப்படி இருக்குதுன்றது. அடியில் எதுவும் பிடிக்கலைங்க. சாதம் நல்லா பல உதிரியாக வந்துருக்குங்க. நல்லா வாசனையாகவும் கம்மன்னு இருக்குங்க. கரெக்டாக வந்துருக்குங்க. அடியில் எதுவும் பிடிக்கலைங்க. பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குது சாப்பாடு. பலன்னு நல்லா வந்துருக்குங்க. நான் இப்போ டேஸ்ட்டு பார்க்குறேன். டேஸ்ட்டும் பார்த்துட்டேன். டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் மக்களே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.